நம்ம பசங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு படத்தோட ட்ரெய்லரை பார்க்க போறோம். அடடா, ட்ரெய்லர்னாலே ஒரு குசும்பு இல்லாம இருக்காது இல்லையா? இந்த அதர்ஸ் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தா நம்ம சென்னையில இப்படியெல்லாம் நடக்குதான்னு வாய் பளந்து போயிருவீங்க. வாங்களேன், என்ன இருக்குன்னு பாப்போம். அட பாருங்க பாருங்க, ஆரம்பத்திலேயே போலீஸ் வண்டிலாம் வரிசையா நிக்குது. ஏதோ பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு பில்டிங். உள்ளயும் வெளியும் ஆளுங்க அலைமோதுறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம படத்தோட ஹீரோ போலீஸ் அதிகாரி இங்கேதான் அவரோட வேலையை ஆரம்பிக்க போறாரோ? என்னப்பா இது, ஒரு பெரிய மீட்டிங் போயிட்டு இருக்கு. அங்கே ஒரு பெரிய மனுஷன் ஒரு டாக்டர் அல்லது ஹாஸ்பிட்டல் அதிபர் மாதிரி இருக்கார். அவரு பேசுறாரு, ஒரு டேட்டா பிரீச் ஒரு ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே டேமேஜ் பண்ண முடியும்னு. அடடே, கௌரிஜி கிஷன் அங்கேயே உட்காந்துருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட லேடி டாக்டர்ஸா இருப்பாங்க போல. ஒருவேளை இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்திருக்கலாம். அடுத்தடுத்து காட்சிகள். ஒரு டாக்டர் கையுறைகள் போடுறாங்க, லேப்ல ஒருத்தங்க வேலை பாக்குறாங்க, ஆபரேஷன் நடக்குது. அட, இது ஏதோ கருத்தரிப்பு மையம் மாதிரி இருக்கே. கூடவே ஒரு வாய்ஸ் ஓவர் கேக்குது. சென்னையில் உள்ள பிரபல கருத்தரிப்பு மையங்களில் பிறந்த குழந்தைகளின் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அடேயப்பா, பிறக்காத குழந்தையுடம்பிலேயே மாற்றம்னா இது எந்த மாதிரி குற்றமா இருக்கும்? இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கே. ஒருத்தர் கண்களை உருட்டி மிரட்டுறாரு. நம்ம வினோத் சாகர் வில்லன் கேரக்டர்ல வராரோ? அடுத்தது ஒரு பொண்ணு பெட்ல படுத்து வலியில புடிக்கிறாங்க. பிளட் பிரஷர்லாம் செக் பண்றாங்க. கருத்தரிப்பு மையத்துல ஏதோ தில்லாங்கடி வேலை நடக்குதுன்னு தோணுதே. அடுத்து வர்றார் நம்ம ஹீரோ. இன்ட்ரோடியூசிங் ஆதித்யா மாதவன்னு காட்டுறாங்க. ஒரு பழைய ரூம்குள்ள மிரண்டு போய் நிக்கிறாரு. அப்புறம் திரையில ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி வருது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குற்றம் நடந்திருக்கு. அட, இதென்ன புதுசா இருக்கு? வழக்கமா குழந்தை பிறந்த பிறகுதான் பிரச்சனை வரும். இங்க பிறக்காமலேயே பிரச்சனையா? அடேங்கப்பா. நம்ம ஆதித்யா மாதவன் போலீஸ் யூனிஃபார்ம்ல, அவரோட ஜோடியா 5 குரியன். இன்னொரு போலீஸ் அதிகாரியா வராங்க. ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்கு. 5 குரியன் சொல்றாங்க. சார், வேன்ல மொத்தம் 4 பேர் இருந்திருக்காங்க. 3 ஃபீமேல், 1 மேல். ஏதோ ஒரு கிரைம் ஸ்பாட். அங்க 4 பேர் இருக்காங்க. அதுல 3 பொண்ணுங்கன்னு சொல்றது காணாம போன பொண்ணுங்க விஷயத்தோட கனெக்ட் ஆகுதா? நம்ம ஹீரோ ஏதோ ஃபைல்ஸ பார்த்து ஷாக் ஆகினாரு. சுத்தி முனிஷ்காந்த், நந்து ஜெகன் மாதிரியான ஆளுங்க இருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய சதி திட்டத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. ஆதித்யா முகத்துல ஒரு சீரியஸ்னஸ், அதிர்ச்சி. என்னதான் இருக்கு அந்த ஃபைல்ல? சைரன் சவுண்ட் கேக்குது. போலீஸ் வண்டி வேகமா போகுது. மதுரவாயல் வேன் ஆக்சிடென்ட் கேஸ்ல கிண்டி கவித்பாரை நோக்கி அக்யூஸ்ட் வந்துகிட்டு இருக்கான். சென்ட் இமிடியேட் பேக்கப். ஒரு காரை துரத்துறாங்க. ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு ஆக்சிடென்ட். இது எல்லாத்துக்கும் என்னடா சம்பந்தம்? நம்ம ஹீரோவும் 5 குரியனும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி வராங்க. பாருங்க, ஒரு கார் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகி தலைகீழா கவிழ்ந்துருச்சு. ஹீரோ ரொம்ப யோசனையோட ஸ்பாட்ட பாக்குறாரு. இருட்டுல டார்ச் லைட் வெளிச்சத்துல ஒருத்த மிரட்டுற மாதிரி தெரியறான். அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஏதோ பத்திக்கிட்டு எரியுது. ஹீரோவும் 5 குரியனும் ஒரு காருக்கு பின்னாடி பதுங்கி பயந்து பாக்குறாங்க. ஒருவேளை இவங்களும் ரிஸ்கான ஆபரேஷன்ல மாட்டிக்கிட்டாங்களா? மீடியாக்காரங்க வந்துட்டாங்க. சென்னையில் தொடர்ந்து பெண்கள் மாயம். தூங்கிக் கொண்டிருக்கிறதா சென்னை மாநகர போலீஸ்? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு நம்ம போலீஸ் முனிஷ்காந்தையும் நந்து ஜெகனையும் தொலைக்கிறாங்க. ஆக இது வெறும் ஆக்சிடென்ட் இல்ல, காணாம போற பெண்கள் விஷயத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. பொதுமக்களும் பயங்கர கோவத்துல இருக்காங்க. ஒருவேளை அவங்களோட பெண் குழந்தைகளையும் இந்த கும்பல் குறி வைக்குதோ? ஹீரோ உட்காந்து ஒரு ஃபைல பாக்குறாரு. ஃபேக் நம்பர் பிளேட் யூஸ் பண்ணிருக்கான். கண்டிப்பா அந்த டிரைவருக்கு ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கும். அட, வில்லன் பயங்கர புத்திசாலின்னு தெரியுது. ஒரு படுபயங்கரமான காட்சி. ஒருத்தரை எங்கேயோ தூக்கி எறிறாங்க. அது ஒரு குழிக்குள்ளேயோ தண்ணிக்குள்ளேயோ விழுகிற மாதிரி இருக்கு. ஹீரோ ஒரு ரயில்வே கேட்டு கிட்ட நின்னுட்டு போன்ல பேசுறாரு. டவர் லொகேஷன் நார்த் சென்னை. வட சென்னைனா நம்ம படத்துல ஒரு பெரிய ரவுடிச கும்பலோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஒருத்தர் கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஏதோ டேட்டாவை தேடுறாரு. ஒரு மிஷின்ல ரெட் லைட் எரியுது. ஏதோ ஆராய்ச்சி நடக்கிற இடம் போல. ஷூட் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறாரு. ஒரு பயங்கர சேசிங் நடக்குது. கார் கண்ணாடிலாம் உடஞ்சி செதறுது. ஒருத்தருக்கு அடிபடுது. ஹீரோ சிகரெட் பிடிச்சுக்கிட்டே ரொம்ப யோசனையா உட்கார்ந்துருக்காரு. 5 குரியன் சொல்றாங்க, போலீஸை ஏமாத்த கிரிமினல்ஸ் இருக்காங்க, ஆனா மாட்டாத கிரிமினல்ஸ் இல்லவே இல்ல. இந்த டயலாக் ஒரு பாசிட்டிவ் வைப கொடுக்குது. எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் மாட்டிக்கிருவாங்க. ஒரு கார் வெளிச்சத்தோட வந்துகிட்டு இருக்கு. ஹீரோவும் 5 குரியனும் கார்ல போயிட்டு இருக்காங்க. 5 குரியன் ஹீரோவை நம்பிக்கையா பாக்குறாங்க. அவன் மாட்டுவான், கண்டிப்பா மாட்டுவான். இந்த வார்த்தைகள் அவங்களோட நம்பிக்கையே காட்டுது. அடேங்கப்பா, ஹீரோ ஒருத்தரை பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த வில்லன் பறந்து போய் விழுகிறான். ஹீரோ சரியான ஃபைட்டர் போல. ஒரு பெரியம்மா மலாபார்வதி கோவமா உறுதியா சொல்றாங்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஒருவேளை காணாம போன பெண்கள்ல ஒருத்தரோட அம்மாவா இருப்பாங்களோ? கௌரிஜி கிஷன் மறுபடியும் லேப்டாப்ல உட்காந்து வேலை பாக்குறாங்க. ஒரு கரு உருவானதுல இருந்து 5 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அதோட ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். அடடா,
இதுதான் அந்த சீக்ரெட். குழந்தை கருவா இருக்கும்போதே உறுப்பு கடத்தலுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது செய்றாங்களா? கௌரிஜி கிஷன் சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதே ஆக்ஷன் ஆரம்பமாகுது. அதாவது அந்த 5 வாரத்துல தான் ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்குது. பயங்கரமான சண்டை காட்சிகள். நம்ம ஹீரோ பல பேரே அடிச்சு துவைக்கிறாரு. ஒருத்தர் கார்ல கடத்தப்படுறாரு. இன்னொருத்தரை பிடிச்சு கைய முறுக்குறாரு. அஞ்சு குரியன் ரயில்வே ஸ்டேஷன்ல போன்ல பேசுறாங்க. ஹீரோ அடிதடி பண்றாரு. அந்த லேப் போன்ற இடத்துல எல்லாம் ரத்த கலரியா இருக்கு. அட இது என்ன, ஒரு பிரிண்டர்ல ஏதோ ஒரு மனித உறுப்பின் வரைபடம் பிரிண்ட் ஆகி வருது. இது உறுப்பு கடத்தல் சம்பந்தப்பட்டதா இருக்குமோ? ஹீரோ ஒரு பெரியவரை, முனிஷ்காந்த் அல்லது நந்து ஜெகனை ரயில்வே கேட்டுக்கிட்ட விரல் நீட்டி மிரட்டுறாரு. ஹீரோ மனசு உடைஞ்சு கத்துறாரு. ஏதோ ஒரு பெரிய இழப்பு அவருக்கு நடந்திருக்கலாம். துப்பாக்கியோட நிக்கிறாரு. எதிரில் அந்த உருட்டிய கண்களை கொண்ட வில்லன். அடே அப்பா, கண்ணாடி குண்டுக்குள்ள மனித உறுப்புகள் தெரியுது. ஏதோ ஒரு லேப், அங்க நிறைய உறுப்புகளை பாதுகாக்கறாங்க போல. இது உறுப்பு கடத்தல் கும்பல் தான் என்பதை உறுதிப்படுத்துது. அஞ்சு குரியன் பயந்து ஷாக் ஆகி நிற்க, நம்ம ஹீரோ துப்பாக்கியோட உறுதியான பார்வையோட நிற்கிறார். அடுத்து படத்தோட தலைப்பு வருது, அதர்ஸ். இது கண்டிப்பா அந்த கருவில் உள்ள குழந்தைகளுக்காக அல்லது இந்த கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக போராடுற ஒரு கதைன்னு சொல்லலாம். படத்தோட கதை என்னவா இருக்கும்னு ஒரு யூடியூப் விமர்சகரா நான் யூகிக்கிறேன் பாருங்க. நம்ம சென்னை பெருநகரத்துல ஒரு பெரிய கருத்தரிப்பு மையத்திலிருந்து கதை ஆரம்பிக்கும். வெளிநாட்டு நோயாளிகளுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக சட்ட விரோதமான ஒரு கும்பல் அங்க இருக்கிற மருத்துவர்களுடன் சேர்ந்து ஒரு பெரிய சதியில ஈடுபடுது. கருவுற்ற பெண்களை குறிவைத்து அவர்களது குழந்தைகளை 5 வார கருவாக இருக்கும்போதே மரபணு ரீதியாக மாற்றி உறுப்பு கடத்தலுக்கு ஏத்த மாதிரி உருவாக்குகிறார்கள். பிறந்த குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட உறுப்புகள் சேதமடைந்ததாக காட்டி அவற்றை எடுத்து கடத்துவதுதான் இந்த கும்பலின் வேலை. நம்ம ஹீரோ ஆதித்யா மாதவன் ஒரு துடிப்பான போலீஸ் அதிகாரி. தொடர்ச்சியா சில பெண்கள் காணாமல் போறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு வேன் விபத்து வழக்கையும் ஆராய ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு ஃபேக் நம்பர் பிளேட்டு, கிரிமினல் பின்னணி இருக்கிற ஒரு டிரைவர்னு கண்டுபிடிக்கிறாரு. இந்த விஷயத்தோட தொடர்ச்சியா சில கருத்தரிப்பு மையங்கள்ல இருந்து வெளிவரும் குழந்தைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய ஒரு மருத்துவ ஆய்வறிக்கையும் ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஒரு டேட்டா பிரீச் தான் அவருக்கு ஒரு துப்பு கொடுக்குது. அங்க இருக்கும் கௌரிஜி கிஷன் ஒரு இளம் மருத்துவ நிபுணரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க ஆரம்பத்துல இந்த கும்பல் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு அப்புறம் மனசாட்சி உறுத்தி ஹீரோவுக்கு உதவி செய்வாங்க. 5 வார கருவுக்கு பிறகுதான் உறுப்புகள் உருவாகும் என்ற அறிவியல் உண்மைய இவங்க தான் ஹீரோவுக்கு புரிய வைப்பாங்க. அஞ்சு குரியன் ஆதித்யாவோட பார்ட்னரா அவருக்கு துணையா நிக்கிறாங்க. காணாமல் போன பெண்களின் குடும்பத்தினர், குறிப்பாக மலா பார்வதி தங்கள் மகளை இழந்த துக்கத்தில் போலீஸ் மீது பெரும் அழுத்தம் கொடுக்கறாங்க. இந்த கும்பலின் பின்னணியில ஹரிஷ் பெரடி, நந்து ஜெகன் போன்ற பெரிய தலைகள் இருக்கலாம். அவங்க தான் ஹாஸ்பிட்டல் அதிகாரிகளாவும் இந்த உறுப்பு கடத்தலை மூடி மறைக்கிற அரசியல் அல்லது பணபலம் கொண்டவர்களாவும் இருப்பாங்க. நம்ம வினோத் சாகர் இந்த கும்பலோட ஒரு முக்கியமான ஆளா களத்துல இறங்கி வேலை பார்க்கிற ஒரு வில்லனா இருப்பாரு. அவர் ஆதித்யாவோட நேரடி மோதல்ல ஈடுபடுவாரு. ரயில்வே கேட் காட்சி, டவர் லொகேஷன் நார்த் சென்னைன்னு சொல்றதெல்லாம் இந்த கும்பலுக்கு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. அதுவும் சென்னையின் ஒதுக்குப்புறமான பகுதிகளில் அவங்களோட ரகசிய லேப் இருக்குன்னு காட்டுது. இந்த வில்லன் கும்பலை பிடிக்க ஹீரோவும் அஞ்சு குரியனும் அண்டர் கவர் ஆபரேஷனில் ஈடுபடவும் வாய்ப்பு இருக்கு. கடைசியா நம்ம ஹீரோ மிகப்பெரிய ஆபத்துகளை கடந்து இந்த உறுப்பு கடத்தல் கும்பலின் ரகசிய லேப கண்டுபிடிப்பாரு. அங்கே பல அப்பாவி குழந்தைகள் அல்லது உறுப்புகள் இருக்கிறத பார்த்து மனசு உடைஞ்சு போவாரு. அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் இந்த வழக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, ஒருவேளை அவர் ஒரு பெரிய இழப்பை சந்திச்சு அதன் காரணமாக மனம் கலங்கி அழும் காட்சியும் ட்ரெய்லரில் இருக்கு. ஆதித்யா மாதவன் இந்த மாஃபியாவை அழித்து அப்பாவி உயிர்களை காப்பாற்றி அந்த மற்றவர்களுக்கு நீதி கிடைக்குமான்னு பார்க்கணும். இது ஒரு பக்கத்துல பயங்கரமான கிரைம் கதை, இன்னொரு பக்கத்துல மனிதநேயத்துக்கான போராட்டம். படம் சூப்பரா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.